தமிழக மக்கள் அனைவருக்கும் இதே வணக்கம். இந்த பெண்கள் தினத்தில் கண்டிப்பாக நம்ம புரட்சி பெண்களை பற்றி பேசாமல் இருக்க முடியாது. அவங்க பண்ண சாதனைகளை பற்றி பேசாமல் இருக்கவே முடியாது. அந்தளவுக்கு நம்ம ஊரில் சில சிங்க பெண்கள்லாம் நம்ம காலமாட்டுக்காக போராடின பெண்கள்லாம் புரட்சி பண்ணி மிகப்பெரிய லெவலில் உச்சத்தை தொட்டு இன்றைக்கி மேடை ஏறி மைக்க பிடிச்சிட்ருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு பண்ண சில அருமை பெருமைகள் எல்லாம் நம்ம சில நாட்களாக டிஸ்க்ளோஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். எந்த அளவுக்கு இவங்க இந்த கிட்னி முறைகேட்டில் ஈடுபட்டாங்க, டைரெக்டாகவும் இன்டைரக்டாகவும் ஈடுபட்டாங்க அப்படிங்கிறத நம்ம எல்லா ஆதாரத்துடனும் நம்ம வெளிப்படுத்தியிருந்தோம். ப்ளஸ் அந்த ஆதாரத்தை நம்ம மட்டும் பேசாமல் சும்மா ஏதோ பொத்தம்பதுவோ அவங்க மேலே ஒரு அவதூறாக கிளப்பி விடாமல் சம்மந்தப்பட்ட விசாரிக்கக்கூடிய ஐபிஎஸ் ஆஃபீஸர் பிரேமானந்த சிங்கா அவர்களுக்கும் எல்லாத்தையும் பென்ட்ரைவில் போட்டு அந்த ஒரு 1.5 மணி நேரம் ஆடியோ ப்ளஸ் பெட்டிஷனை டிராஃப்ட் பண்ணி எல்லா ஆதாரத்தையும் சேர்த்து அனுப்பிச்சிருந்தோம். இன்றைக்கி அந்த ஆடியோ ஒன்று காலில் ரிலீஸ் ஆகிருந்துச்சு. நீங்கள் எத்தனை பேர் அதை பார்த்துருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரில. நான் ஒரு ஆடியோ ஒன்று ப்ளே பண்ணுறேன். கேளுங்களேன். இது யார் பேசுனா அப்படிங்கிறத நான் அடுத்து சொல்கிறேன். இதை ஃபஸ்ட்டு கேட்டுட்டு அடுத்தது பேசிக்கலாம். ஐயோ ப்ரோ, அந்த காசு வாங்கிட்டா ப்ரோ. அவளுக்கு கல்யாணத்தப்போ காசு யாரும் கொடுக்கல. அந்த பூச்சி முருகனா அந்த நாய் தான் காசு கொடுத்துச்சு, சரிங்களா? இடையில வச்சு செஞ்சுட்டாங்க. இப்போ வராது. இது நீ ஒரு 1 வீக் அவள் வீடியோ போட மாட்டான்னு நினைக்கிறேன். பட் இந்த மேரேஜ் விஷயம் போயிட்டுருக்குல்ல, கண்டிப்பாக வீடியோ போடுவான். 1 வீக் கழிச்சு வீடியோ போடுவான். ஏன்னா வீட்டில் கொஞ்சம் அவன் மேரேஜ் விஷயம்னா விஜய் சங்கீதா விவகாரத்தை பற்றி குறிப்பிட்றாங்க. அமைதியாக இருக்கான். ஏன்னா நாங்கள் பேசும்போது கூட அவன் என்ன சொன்னாலும், எல்லாம் எனக்கு கமெண்ட் பண்ணுறவங்கள எனக்கு காசு கொடுக்குறாங்களா இல்லை சாப்பாடு போடுறாங்களா? ஏன் இப்படி பண்ணுறீங்க? நீங்கள் போய் கமெண்ட் பண்ணுறீங்க, அக்கா வேறு மாதிரிக்கா, நீங்கள் தான்க்கா புரட்சி பெண்மணின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுறீங்கல்ல, காசு ஏதாச்சும் கொடுத்தீங்களா என்ன? உங்களுக்கு எதுக்கு அவங்க உண்மையாக இருக்கணும்? நீங்கள் ஆளுக்கு ஒரு 10 ரூபா 50 ரூபா 100 ரூபான்னு சேர்த்து ஒரு 1000 பேர் நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா எங்கள் அக்கா நல்லா இருந்திருப்பாங்க. ஒரு புரட்சி பெண்மணி மக்களுக்காக இவ்வளோ போராட்டம் பண்ணவங்க கஷ்டப்படும் போது நீங்கள் கொடுத்துருக்கணும்ல. அந்த வழியை எவ்வளோ வர்ணித்து பேசியிருக்காங்க பாருங்களேன். பற்றிலாம் எனக்கு என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணி வேணாங்க. என்கிட்ட ஒரு சில இதெல்லாம் இருக்குது, நான் அனுப்புகிறேன். சமயம் பார்த்து நீங்கள் அவ்வளோ போடுறீங்க, அப்புறம் பார்த்துக்கலாம், பார்த்துக்கலாம். இவன் வாய் மூட வைக்கணும். இவளுக்கு அப்போ தான் அடங்குவான். ஏன்னா ஒவ்வொரு குடும்பமாக கெடுக்கிறதே இவ தான். இல்லை, ஆக்சுவலாக இதை கெடுக்கிறதும் மூட வைக்கிறதும் நம்மளோட வேலை கிடையாது. ஆக்சுவலாக இந்த ஆடியோ ரோட்டில் போகிற வரவங்க பேசின ஆடியோ கிடையாது. சும்மா ஏதோ நமக்கு தெரியாதவங்க பேசின ஆடியோ, இந்த வாட்ஸ்அப்பில் ஃபார்வர்டு ஆகி வந்த ஆடியோலாம் கிடையாது. ஜூலியோட க்ளோஸ் ஃப்ரெண்டு ஜூலி அவர்களை பற்றி நம்ம ஒரு விஷயத்தை எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தோம்ல, இந்த கிட்னி முறைகேடில் இவங்க ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கிட்னி முறைகேடில் ஈடுபட்ட ஜூலியோட க்ளோஸ் ஃப்ரெண்டு ஷர்மிளா அவங்க நேரடியாக பேசி அனுப்பின ஆடியோ தான் இந்த ஆடியோ. அவங்க என்ன நினச்சிட்டாங்க, நம்ம ஜூலியை மாட்டி விட்டோம்னா, ஜூலியை பற்றி நிறைய விஷயங்கள் ஆதாரத்தை எடுத்து கொடுத்துட்டோம்னா நம்ம தப்பிச்சிடலாம். இந்த சின்ன பிள்ளைங்களை சண்டை நடக்கும்ல, பக்கத்தில் இருக்கிற பையனை மாட்டி விட்டு நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலில் படிக்கும்போது சண்டை நடக்கும்ல, அவங்க அப்படி பிளான் போடுவோம்ல, நம்ம எல்லாம் அப்படி தான் நம்மெல்லாம் தாண்டி தானே வந்தோம். அது மாதிரி இந்த அக்கா என்ன பண்ணியிருக்காங்க, ஜூலியை மாட்டி விட்டுட்டு தப்பிச்சிடலான்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க. அதில் ஒரு சம்மந்தப்பட்ட ஒரு எம்எல்ஏ ஒருத்தரோட பேரை பதிவு பண்ணியிருந்தாங்க, பூச்சி முருகன் சொல்லிட்டு. இது நான் சொல்லலை, நான் அவர் 30 லட்ச ரூபா கொடுத்தாரு அப்படிங்கிற இவங்க என்ன அந்த ஆடியோவில் போட்டிருக்காங்கன்னா, ஜூலி அவர்களுடைய கல்யாண செலவுக்கு காசு இல்லை, கல்யாணம் பண்ணுறதுக்கே அவங்களுக்கு காசு இல்லாமல் இருக்கும்போது மரியாதைக்குரிய அண்டன் அவர்கள் தான், நான் சொல்லலை, அந்த ஆடியோவில் குறிப்பிட்ட விஷயம், அவர்கள் தான் 30 லட்ச ரூபா ஜூலி அவர்களுடைய திருமணத்துக்காக கொடுத்து உதவுனாங்க திமுக தரப்புலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க. திருப்பி சொல்கிறேன், இதை நான் சொல்லலை, இது ஜூலி அவர்களுடைய நெருங்கின தோழியாக இருந்த ஒரு டைமில் இருந்த, இன்றைக்கி அவங்கள மாட்டி விட்டு தப்பிச்சிடலாம் அப்படிங்கிற பாணியில் இருந்த தோழி ஷர்மிளா அவங்க பதிவிட்ட விஷயம். இது எங்கே போனாலும் இந்த விஷயம் எல்லாத்தையுமே ஆடியோ ரெக்கார்டு எல்லாமே நம்ம சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அனுப்பிச்சிட்டோம். ஆக்சுவலாக இதெல்லாம் அவங்களுக்கு தேவைப்படாது. இந்த யார்கிட்ட 30 லட்சம் வாங்கினா என்ன, யார்கிட்ட போனால் என்ன அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தேவைப்படாது. இந்த ஆடியோவில் கம்ப்ளீட்டாக சொல்லப்பட்ட விஷயம் என்னென்னா, கிட்னி முறைகேட்டில் ஜூலி எப்படி ஈடுபட்டாங்க அப்படிங்கிறதுக்கு அந்த ஒவ்வொரு ஆடியோவும் நாங்கள் வர்ற காலகட்டத்தில் கிளிப்பாக ஒவ்வொன்றா ரிலீஸ் பண்ணுறோம். அதில் முதல் ஆடியோ இவங்க 30 லட்சம் ரூபா திமுக கிட்டேருந்து வாங்கியிருக்காங்க, கல்யாண டைமில் கல்யாண செலவுக்காக வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற ஆடியோ கிளிப்பு தான் இந்த கிளிப்பு. நான் ஆக்சுவலாக இதை ரிலீஸ் பண்ண வேணான்னு இருந்தேன், அதிகாரிகளை விசாரிச்சுக்கிட்டோம் அப்படின்னு. ஆனால் அதிகாரிகள் விசாரிக்கிறதுக்கு அந்த கிட்னி முறைகேட்டுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. எதுக்கு இந்த 30 லட்ச ரூபா வாங்கினதெல்லாம் அவங்க கண்டுக்க போகிறாங்க? ஸோ அதனால தான் காலையிலே இந்த ஆடியோ வெளில வந்துருச்சு. சரி, இதை பற்றி பேசிடலாமே அப்படிங்கிற மாதிரி பேசலாம்னு நினைக்கும் போது தான் இன்னொரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆச்சு.
ஏன்னா காலைல ஒருத்தர் இன்ஸ்டாகிராமில் நான் உள்ளே போகும்போது வீடியோ போட்டிருந்தார். என்ன வீடியோனா லைக் வந்து திமுகவுக்கு சார்ந்து பேச, அதாவது ஆளுங்கட்சிக்கு சார்ந்து பேச நீங்கள் உங்களுக்கு நல்ல இன்ஸ்டாகிராமில் ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கீங்க. நான் என்ன சொல்லலை, இன்னொருத்தங்களோட வீடியோ நான் பார்க்குறேன். இன்ஸ்டாகிராமில் நல்லா ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கீங்க சார். ஸோ நீங்கள் வந்து மாதம் ஒரு 1.5 லட்ச ரூபா நான் உங்களுக்கு பே பண்ணுறோம். ஸோ நீங்கள் வந்து திமுகவுக்கு சார்ந்து கொஞ்சம் வீடியோ போடுங்களேன். ஸோ அப்போது இவர் என்ன கேட்குறாருன்னா, சரி சார் அது அப்படின்னா நான் டேரெக்டாக அந்த கட்சிக்கு சொம்பு தூக்குற மாதிரி ஆகிருமே, அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது, அப்படிலாம் இருக்காது, நாங்கள் மெதுவாக ஊசி குத்துன மாதிரியே ஸ்கிரிப்டை கொடுத்துருவோம். ஸ்கிரிப்டை கொடுத்துட்டு நீங்கள் அது மாதிரி பேசினா போதும். இந்த இந்த கரூர் இஷ்யூக்கு அடுத்ததாக திருச்சியில் வந்து திமுக ஒரு மாநாடு போட்டு எல்லா இன்ஸ்டாகிராமில் யூடியூப்பில் இருக்கிற இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாருமே பேசி ஒரு வீடியோ போட்டாங்கல்ல, ஒரே ஸ்கிரிப்ட் ஒரே மாதிரி பேசி மாட்டிக்கிட்டாங்கல்ல, அதை கூட நம்ம எக்ஸ்போஸ் பண்ணோம். லைக் வந்து மதன் கோரி இதில் ஈடுபட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆடியோ வேறு நம்ம ரிலீஸ் பண்ணி விட்டோம். லைக் வந்து அதாவது பல விஷயங்களை அவரை வச்சு காய நகர்த்துறாங்க வச்சுக்கோங்களேன். அவர் ஈடுபட்டாரா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது. பட் என்னென்னா அவரும் இந்த கான்ட்ராக்டில், அதாவது இந்த திமுகவுக்கு சார்ந்து இந்த கரூர் ஸ்டாம்பீடு இஷ்யூவை பற்றி பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சம்மந்தப்பட்ட ஒரு ஆடியோ ஒன்று நம்ம டேரெக்டாக ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஒருத்தவங்க நம்மளுக்கு கொடுத்தாங்க. அதாவது அந்த இன்ஃப்ளூயன்சரை மண்டே கழுவுனது எப்படின்னா, மதன் கோரி அவர்களே இந்த வீடியோ பண்ணியிருக்காங்க, ஸோ நீங்களும் கொஞ்சம் பண்ணுங்கள், திமுகவுக்காக அவரும் பண்ணி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆடியோ ஒன்று நம்ம ரிலீஸ் பண்ணியிருந்தோம். அது பெரிய லெவலில் பஞ்சாயத்தெல்லாம் ஆச்சு. கடைசி என்னென்னா அது ஒரு கான்ட்ரவர்சின்னு வச்சுக்கோங்களேன், அதை பற்றி பேச வேணாம். மதன் கோரி அவர்களே அதுக்கு ஒரு விளக்கம் போட்டு வீடியோ எல்லாம் போட்டிருந்தார். அதுக்குள்ளே போக வேணாம். அதே மாதிரியே நாங்கள் உங்களுக்கு ஸ்கிரிப்டை கொடுத்துட்றோம், அந்த ஸ்கிரிப்டை நீங்கள் பேசுனீங்கன்னா ஆளுங்கட்சிக்கு சொம்பு தூக்குன மாதிரி இருக்காது, விஜய் அவர்கள் அடித்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காலைல ஒருத்தர் வீடியோ போட்டிருந்தார். அப்போ தான் எனக்கு ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி என்னை பற்றி ஒரு நியூஸ் ஓடிட்டு இருந்துச்சு. நான் வேறு பேசியிருந்தேன்ல, அதாவது ஒரு நியூஸ் கார்டு நான் கூட ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி பேசியிருந்தேன். அந்த நியூஸ் கார்டை வேணால் நான் போடுறேன். அந்த நியூஸ் கார்டு எப்படின்னா 5 லட்ச ரூபா, விஜயை திட்டினால் 5 லட்ச ரூபா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்களேன். லைக் வந்து திமுக எப்படி 30 லட்ச ரூபா நம்ம அக்கா புரட்சி பெண்மணிக்கு கொடுத்ததா சொன்ன இந்த ஆடியோவில் சொல்லியிருக்காங்களே, நம்ம எதுவும் டேரெக்டாக சொல்ல வேணாம். அதுக்கு அடுத்தது இவங்க ஏதாவது கிரிமினல் டிஃபர்மேஷன் வழக்கு அது மாதிரி ஏதாச்சும் ப்ரொசீட் பண்ணாங்கன்னீங்களா, அதுக்கு பின்னாடி அலையணும். நம்ம அட்வொகேட்டாக இருந்தாலும் சொல்ல வேண்டிய விஷயத்த கரெக்டாக சொல்லணும்ல. ஸோ அதான் சொல்கிறேன். என்னதான் அவங்களுக்கு 30 லட்சம் கொடுத்தாலும் இதே மாதிரி இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் அதை தாண்டி வந்து பேசக்கூடியவங்க எல்லாரையும் அப்ரோச் பண்ணாங்க. ஏன்னாலாம் டேரெக்டாக கனிமொழி அவர்களுடைய டீம்லேருந்து அவங்க கீழே இயங்கிட்டு இருக்கிற பல நபர்களை அப்ரோச் பண்ணாங்க. லைக் என்னென்னா மாதம் இத்தனை லட்ச ரூபா தரோம், 3 லட்சம் தரோம், 5 லட்சம் தரோம், திமுகவை தயவு செஞ்சு திட்டாதீங்க. ஏன்னா காரணம் என்னென்னா, லைக் இப்போ ஒரு மீம் பேஜஸ்க்கெல்லாம் 200 கொடுத்துட்டு இருந்தாங்க. ஒரு மீம் போடுறதுக்கு, ஒரு கமெண்ட் போடுறதுக்கு 200 ரூபா. அப்போது நமக்கு வந்து கிட்டத்தட்ட 5.25 லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, கிட்டத்தட்ட 2 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. ஸோ இவ்வளோ உங்களுக்கு வியூஸ் இருக்குது, கிட்டத்தட்ட 2 கோடி வியூஸ் இன்ஸ்டாகிராமில் இருக்காங்க, 1.5 கோடி வியூவர்ஸ் வந்து யூடியூப்பில் இருக்காங்க. ஸோ 5 லட்ச ரூபா உங்களுக்கு பே பண்ணுறோம் அப்படின்னு. ஸோ அப்போது என்னென்னா விஜயை திட்டி பேசணுமா, இந்த நபர்கிட்டையும் காலைல நான் ஒரு இன்ஃப்ளூயன்சரை பார்த்தேன்ல, அவரோட வீடியோ நான் போட்டேன்னா அவர் ஏதோ தப்பாக நினச்சிப்பாரு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரில. ஸோ அதனால் அவரோட நான் போடல. பட் என்னென்னா கிட்டத்தட்ட 1.5 லட்ச ரூபா அவருக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசின விஷயம் அதே மாதிரியே என்கிட்டே அப்ரோச் பண்ணாங்க. ஸோ அப்போது ஒவ்வொருத்தங்களுக்கும் திமுக பே பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. 5 லட்சம், 1.5 லட்சம், 2 லட்சம், 3 லட்சம்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம அந்த ஆஃபரை அக்செப்ட் பண்ணல. காரணம் நம்ம அரசியல் பேச வந்த நோக்கம் வேறு. நான் இப்போது வந்து உங்கள் முன்னாடி பேசிகிட்டு இருக்கேன்னா, விஜயை நான் திட்டுறேன்னா என்னோடய நோக்கம் என்னவாக இருக்கும்? விஜயை நான் திட்டுறேன்னா நான் யாருக்காக வேலை பார்க்குறேன்? திமுகவுக்காக வேலை பார்க்கணும். திமுகவுக்காக நான் வேலை பார்க்கணுன்னா, மனித குலத்துக்கு எதிரான ஒரு கட்சிக்கு நான் வேலை பார்க்கணுன்னா அப்படி ஒரு அரசியல் எனக்கு தேவையா? 5 லட்சம் வச்சு 3 மாதம் இவங்க எலெக்ஷன் வரைக்கும் கொடுப்பாங்களா? 15 லட்ச ரூபா. இந்த 15 லட்ச ரூபா தான் என்னோடய ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் அமௌண்ட்டை நான் வந்து சம்பாதிக்கிறது. அதோட மக்களை நான் வாஷ் அவுட் பண்ணிடுவாங்க. இவன் ஒரு ஊப்பிடா, இவன் ஒரு அண்டாவுக்கு சகோதரன் அப்படின்னு சொல்லிட்டு வாஷ் அவுட் பண்ணிடுவாங்க. எனக்கு வந்து வைஷ்ணவி மாதிரி குட்டி தம்பி வைஷ்ணவி மாதிரியும் இந்த மாதிரி பட்டம் வாங்குறதுக்கு எனக்கு ஆசையும் கிடையாது. அந்த நோக்கத்துக்காக நான் அரசியலுக்குள்ளே வரவும் இல்லை, ஒரு ஸ்பீக்கராக நான் பேசவும் இல்லை. ஒரு காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்டு எனக்கு எதுக்குற 5 லட்சம் ரூபா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு மைண்டில் தோணுச்சு. 5 லட்ச ரூபாய் இவங்க செலவு பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்கன்னா, 30 லட்ச ரூபா கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்காங்கன்னா, 1.5 லட்சம் மாதம் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்காங்கன்னா, இவனுக்கு எத்தனை லட்சம் கோடி சம்பாரிச்சிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்களேன். நம்ம மக்களோட வயிற்று அடித்து வாரம் ஒவ்வொரு அமைச்சர்களும் 250 கோடி ரூபா குடும்பத்துக்கு கொடுக்குறாங்களா, ஃபேமிலிக்கு, ஸ்டாலின் அவரோட ஃபேமிலி கொடுக்குறாங்களாம். ஸோ இந்த அளவுக்கு ஊழல் பண்ணி வச்சுருக்க பணத்தை இந்த எலெக்ஷன் டைமில் மக்களோட மண்டையை கழுவுறதுக்காக, மக்களை மேனிப்புலேட் பண்ணுறதுக்காக லட்சங்களை விளாசுறாங்க. யாரெல்லாம் நியூட்ரலாக பேசுகிற மாதிரி இருக்காங்களோ, யாரெல்லாம் நடுநிலையாக பேசுகிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் பணத்தை கொடுத்து நீங்கள் நடுநிலையாக பேசுகிற மாதிரி பேசுங்க, ஆனால் எங்களுக்கு வாக்களிக்கிற மாதிரி, திமுக வாக்களிக்கிற மாதிரி வேலை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு
எந்த அளவுக்கு பணத்தை கொட்ட ரெடியாக இருக்காங்கன்னு பாருங்களேன். அதை தாண்டி இதே தான் நாம் தமிழர் கட்சி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பேசியிருந்தோம். நான் தைரியமாக இப்போவும் பேசுவேன். சாட்டை துரைமுருகன் அவர்களாக இருந்தாலும் சரி, அதை நாம் தமிழர் கட்சியாக இருந்தாலும் சரி, நீங்கள் வேணா பாருங்களேன். நேற்று மகளிர் தினத்தில் கோயம்புத்தூரில் ஒரு பொண்ணுக்கு நடந்த அத்துமீறலுக்கு 3 நாய்களுக்கு சம்மந்தப்பட்ட 3 நாய்களுக்கும் ஆயுள் தண்டனை சாகும் வரை ஆயுள் தண்டனை கொடுத்தாங்க. அந்த ஆயுள் தண்டனை பற்றி பேசலை. திமுக ஆட்சியில் இந்த அளவுக்கு நடந்துச்சு, கைதிகளுக்கு ஆயுள் தண்டனை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற அந்த அவலத்தை பற்றி பேசலை. ஒரு திமுககாரன் வண்டி இடித்து ஒரு கர்ப்பிணி பெண்ணை நேற்று சாயந்தரம் ஒரு கர்ப்பிணி பெண்ணை அடித்து சாகடிச்சிருக்கான். ஒரு 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 திமுககாரன் அதிவேகமாக வண்டியை ஓட்டி போய் அடித்து சாகடிச்சிருக்கான். அந்தளவுக்கு அராஜகமாக ஆணவம், வேறு ஒன்றும் இல்லை, ஆணவம். திமுக கொடி இருந்துச்சுன்னு வைங்களேன், ஆணவம். ரோட்டில் நம்ம ரோடு, நம்ம காரு, அதை தாண்டி போகிறவங்கெல்லாம் பிச்சைக்காரன், அவனெல்லாம் கண்டுக்கவே கூடாது, நம்ம தான் ராஜா அப்படிங்கிற ஆணவம். இதை பற்றி யாரும் பேசலை. ஆனால் நேற்றுக்கு நான் இதை பேசக்கூடாதுன்னு நினச்சிட்ருக்கேன். எங்கள் மரியாதைக்குரிய அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்கள் என்ன பேசினார் தெரியுமா? நீ எல்லாம் பெண்களை பற்றி பேசுகிறதுக்கு உனக்கு என்ன யோகியம் இருக்குது? உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? நீ உன் வீட்டு பொண்டாட்டியும் உன் வீட்டில் ஏற்றுறதுக்கு ஒரு நாள் வக்கு இல்லை. லீகலாக டைவர்ஸ் அப்ளை பண்ணியாச்சு. டைவர்ஸ் அப்ளை பண்ணதுக்கப்புறம் எனக்கும் உனக்கும் வாழ்கிறதுக்கு செட் ஆகலை, நம்மளுக்கு வந்து சூட் ஆகாத ஒரு காரணத்தினால தான் நம்ம பிரிகிறோங்கிறது முடிவு பண்ணதுக்கப்புறமா எதுக்கு சேர்ந்துருக்கணுங்கிறது கோர்ட்டே கேள்வி கேட்கும். நீங்கள் எதுக்குமா சேர்ந்துருக்கணும், நீங்கள் தான் பிரியணும்னு முடிவு பண்ணியாச்சுல அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு லண்டன் சிட்டிசனாக இருக்கீங்கன்னா சரி, ஓகே, அவருக்கு 1க்கு 4 வீடு இருக்குல்ல, ஏதாவது ஒரு வீட்டில் தங்கிட்டு போங்க அப்படிங்கிற ஒரு வாதத்தை கூட எடுத்து வைக்கலாம். ஸோ இந்தளவு இருக்கிற சுச்சுவேஷனில் உன் பொண்டாட்டி நீ வீட்டில் ஏற்றி உட்கார வக்கில்ல, நீ பெண்களை பற்றி பேசுறியா? நீ வந்து இன்னொரு பொண்ணு கூட வெளில கல்யாணத்தை அட்டன் பண்ணிட்டு போகிற, நீ பெண்களை பற்றி பேசுறியான்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாங்க. அதாவது மக்கள் பாதிக்கப்பட்ட விஷயத்தை பற்றி பேசாமல், திமுகவினால மக்கள் பாதிக்கப்பட்ட விஷயத்தை பற்றி பேசாமல், சம்மந்தமே இல்லாமல் ஒரு கல்யாணத்தை பற்றியும் ஒரு பெட்டிஷன் அந்த மனுஷன் நேரத்தை பேசிட்டாரு. என்னன்னா, என் விஷயத்தை பற்றி பேசாதீங்க. அதான் நான் திருப்பியும் சொல்கிறேன், ஒருத்தவங்களோட தனிப்பட்ட விஷயத்தை பற்றி பேசாதீங்க. நாளைக்கு இன்றைக்கி சண்டை போடுவாங்க, நாளைக்கு கொஞ்சிப்பாங்க. எத்தனை குடும்பத்தை பார்த்துருப்போம். ஏன் நம்ம வீட்டில் அம்மா அப்பா அது எல்லாமே என்னென்னா அவங்களுக்கும் பசிக்கும் இல்லை அப்படிங்கிற மாதிரி எங்கள் அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்களுக்கும் பசிக்கும் இல்லை. எல்லாம் துட்டு தான். 80 லட்ச ரூபா மாதம் கொடுக்குறாங்களா திமுகலேருந்து திரு சாட்டை அவர்களுக்கு? 80 லட்சம் ரூபா. எங்கடா இந்த காசு? நம்மளுக்கு 5 லட்சம், இன்னொருத்தவங்களுக்கு 1.5 லட்சம், இன்னொருத்தனுக்கு 2 லட்சம். 80 லட்சம் ரூபா கொடுத்து பேசுகிறாங்கன்னா இப்படி பேசாமல் வேறு என்ன பேசுவாங்க? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீ பேசுகிறதுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குன்னு கேட்குறீங்கல்ல. அதே கட்சியோட தலைவர், நான் இதை பேசக்கூடாதுன்னு இருக்கேன், சத்தியமாக இதை பேசக்கூடாதுன்னு இருக்கேன், சீமான் அவர்கள் கல்யாணத்துக்கு அப்புறமாவும் அவங்க கூட அவங்கள பொது வழியில் என்ன பேசினாங்க? அவளுக்கு யார் அந்த லேடியை அவளுக்கு விருப்பப்பட்டு தானே என் கூட வந்து உட்கார்ந்தா, என் கூட வந்து வாழ்ந்தா. ஸோ அந்த உறவுக்கு பேர் என்ன? ஸோ இப்படி ஒரு தலைவர், கட்சியோட தலைவர் அப்படி இருக்கும்போது பொது வழியில் ஒரு பெண்ணை அந்தளவுக்கு கொச்சையாக பேசும்போது நீதிமன்றத்தில் லைக் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு அப்பாலஜைஸ் பண்ணி நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்கும்போது அப்படி கேட்ட ஒரு தலைவர் அப்போ கட்சி தொண்டருக்கு என்ன சொல்ல வர்றாரு? இவங்க என்ன மாமா நான் நல்லவன் கெட்டவன் இல்லை, நான் எனக்கு நல்லவன் இல்லைம்மா கேடு கெட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ தான் வந்துச்சா? இல்லை அந்த த்ரிஷா கூட ஏதோ யாரு கூடயோ அவங்க நண்பர் இல்லையோ, அவங்க கீப்பாக வச்சுருக்காங்களோ வைக்கலையோ, 4 செவத்துக்குள்ளே இருக்கிற விஷயம். நீங்கள் மக்கள் பிரச்சனையை கேள்வி கேட்காம அவங்க வீட்டுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை கேள்வி கேட்டால் உங்கள் தலைவருடைய, அதாவது சாட்டையான் அவர்களுடைய தனிப்பட்ட விஷயமே பல இருக்குது. ஆனால் அதை பற்றி யாரும் பேசக்கூடாது, அது நாகரீகமும் கிடையாது. ஆனால் நீங்கள் பேசுனீங்கன்னா எதிர்த்தரப்புலேருந்து ரிஃப்ளெக்ஷன் வருமா வராதா? அது எப்படி நீங்கள் யோக்கியங்கிறது எந்த விதத்தில் சொல்கிறீங்கன்னு தான் எனக்கு தெரில. மாமன் கெட்டவன் இல்லடின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசுனீங்கல்ல, யார் உங்கள் தலைவர் பேசினார்ல, அண்ணன் சீமான் அவர்கள், மரியாதைக்குரிய அண்ணன் சீமான் அவர்கள் பேசினார்ல. எனக்கு இதிலெல்லாம் அவர்கிட்ட முரண்பாடு இருக்குது, அவ்வளோதான். அவரை கம்ப்ளீட்டாலாம் நான் எதிர்க்கல, திமுக எதிர்க்கிறதுனால எனக்கு அவரோட பல கொள்கைகள்லையும் கோட்பாடுகளும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் மாமன் கெட்டவன் இல்லைன்னு சொன்ன அதே சீமான் அவர்கள் பொது வழியில் அந்த பொண்ணை எந்தளவு இழிவுபடுத்துகிறாங்க. சரி, அவங்க அப்பப்போ காசு கொடுத்து பணத்துக்காக லைக் வீடியோ போட்டு மிரட்டி பணம் வாங்குறதுக்காக பண்ணுறாங்கன்னு வைங்களேன். நடந்தது உண்மை தானே? உண்மையாக நடந்தனால தானே அந்த பொண்ணு வந்து பணம் இவர்கிட்டேருந்து பணம் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி வீடியோ போட்டாங்க. சரி, உறவில் இல்லைன்னா எதுக்கு அவங்க வீடியோ போட போகிறாங்க? நீங்கள் அவங்க மேலே டிஃபர்மேஷன் வழக்கு போடலாமே, கிரிமினல் டிஃபர்மேஷன் வழக்கு போடலாமே. என்னை வந்து என்னோட பேரை வந்து கெடுக்கிறதுக்கு அந்த பொண்ணு வந்து வேலை பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வழக்கு போட வேண்டியதானே? இருந்தது உண்மை தானே? அண்ணன் மாமனும் மாமியும் சேர்ந்துருந்தது உண்மை தானே? அவங்க 2 பேரும் சேர்ந்தது உண்மைனா அப்போ அந்த தலைவர் தொண்டர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறாரு? இன்றைக்கி தலைவர் கரெக்டாக இருக்கார், மனைவி பிள்ளைங்களோட கரெக்டாக இருக்கார்.
சரியாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் இன்னொருத்தங்களை பற்றி கேள்வி கேட்கக்கூடாதுல்ல. எப்படி இந்தளவுக்கு கூச்சம் இல்லாமல் நீங்கள் கேள்வி கேட்குறீங்கன்னு தான் எனக்கு தெரில. மாதம் 80 லட்ச ரூபா நீங்கள் வாங்குறீங்கன்னு சொல்லிட்டு தகவல் வருது. ஸோ இந்தளவுக்கு நீங்கள் வாங்கிட்டு பேசுகிறீங்கன்னா அது மக்களுக்காக பேசுகிறீங்களா இல்லை உங்களோட வயத்தை நிரப்புறதுக்காக பேசுகிறீங்களான்றது தான் எனக்கு சத்தியமாக தெரில. தயவு செஞ்சு மக்கள் இந்த தேர்தலை பொறுத்த மட்டும் பல நடுநிலை என்று சொல்லக்கூடிய பட்டம் வச்சிருக்கிற பல இன்ஃப்ளூயன்சர்ஸும் பல பேச்சாளர்களும் பல பேர், நான் ஒரே ஒரு விஷயத்த சொல்கிறேன், சிந்திச்சு பாருங்கள். சாட்டை துரைமுருகன் அவர்கள் கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருந்தார். விஜய் எந்த தொகுதியில் நிற்கிறாரோ அதே தொகுதியில் எதிர் வேட்பாளராக நான் நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, எதிர் கேண்டிடேட்டாக நான் நிற்பேன்னு சொல்லிட்டு சமீபத்தில் கேண்டிடேட்டாக அனௌன்ஸ் பண்ணாங்க. ஏன் சாட்டையோட பெயர் வரல? ஏன் சாட்டை வந்து எம்எல்ஏ கேண்டிடேட்டாக நிற்கலன்னு யோசிச்சு பார்த்தீங்களா? வேறு ஒன்றும் கிடையாது. அங்கே நின்னா தோல்வி உறுதிங்கிறது தெரியும். ஆனால் அந்த தொகுதியில் நிற்காமல் 234 தொகுதியிலையும் எல்லா நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களுக்காகவும் அஸ் எ கொள்கை பரப்பு செயலாளராக கட்சியோட அஃபிஷியல் ஸ்போக்ஸ்பர்சனாக எல்லாருக்கும் மேடையேறி பேசினா எல்லா தொகுதியிலையும் டிவிக்கே போட்டு திட்டலாம். இங்கே ஒரே தொகுதியில் நின்று விஜயை போட்டு திட்டிகிட்டே இருக்கணும். விஜய் மாதத்தில் ஒரு நாள் தான் 2 நாள் தான் அங்கே பிரச்சாரத்துக்கு வருவார், இல்லை ஒரு வாரம் தான் பிரச்சாரத்துக்கு வருவார். ஆனால் இங்கே அதுக்கு மேலே கண்டன் கிடைக்காது. இது 234 தொகுதியிலையும் பயணம் பண்ணலாம் இல்லை, 234 தொகுதியிலையும் போய் விஜய் வேட்பாளர்களையும் விஜயம் திட்டலாம் இல்லை. ஸோ டெய்லி பேசிகிட்டே இருக்கலாம், யூடியூப்பில் பேசலாம், ஃப்ரீயாக இருக்கலாம், எல்லா இடத்துலையும் போய் விஜய் திட்டலாம். ஸோ அது மூலமாக அண்ணனோட வயர் நிரம்பும்ல. ஸோ மக்கள் சிந்திச்சு பாருங்கள். நேற்று பேசினது ஒன்று, இன்றைக்கி பேசினது ஒன்றுனா எல்லாருமே அவங்களோட வயத்து பிழைப்புக்காக இங்கே பேசிகிட்டு இருக்காங்களே தவிர வேறு எதுவுமே கிடையாது. மக்கள் தயவு செஞ்சு இந்த தேர்தலில் இந்த கருப்பு ஓநாய்கள், இந்த நல்ல வெள்ளை தகன்னு சொல்லிட்டு நல்ல பெட்ஷீட்டை போத்திட்டு இருக்கிற இந்த ஆடு மாதிரி இருக்கிற இந்த கருப்பு ஓநாய்களை பார்த்து தயவு செஞ்சு ஏமாந்துடாதீங்க. நல்ல கட்சிகளை மட்டும் இந்த ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து தயவு செஞ்சு இந்த தமிழ்நாட்டை காப்பாற்றுங்கய்யா. எமர்ஜென்சி வார்டுக்குள்ளே இருக்குது நம்ம தமிழ்நாடு. மக்கள் தினம் செத்துட்ருக்காங்க. இதுக்கு மேலே புலம்புறதுக்கு என்னால் முடியல. சண்டையாச்சும் கொஞ்சம் லீவ் எடுக்கலான்னு பார்த்தேன், முடியலை, பேசாமல் இருக்க முடியல. சரி ஓகே, மக்கள் இது ஏதோ ஒன்று உங்களுக்கு சொல்லணும் இல்லை, நடக்கக்கூடிய நாட்டு நடப்புகளை புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.